அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 8/8/2025 சதுர்த்தசி திதி மதியம் 2:12 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. உத்திராடம் நட்சத்திரம் மதியம் 2:28 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் சித்த யோகம் மதியம் 2:28 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன். இன்றைய விசேஷம் ஸ்ரீ வரலட்சுமி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? ஸ்ரீ லட்சுமி பூஜை செய்ய, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, வாகனம் வாங்க, சீமந்தம் செய்ய, குழந்தைக்கு காது குத்த, அன்னம் ஊட்ட, பரதநாட்டியம் வாய்ப்பாட்டு பயில, கதிரறுக்க, கடல் வழி பயணிக்க, தங்க ஆபரணங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சூரியன் தனித்துதான் இருக்கிறது, ஆனால் இன்னமும் ஒளி வீசி கொண்டுதான் இருக்கிறது. ஆமாங்க, பல நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து நீங்கள் யோசிப்பீங்க. தனி ஒருவராக நின்று சில வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. கூட்டு சேர்றது உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதே நேரத்தில் யோசிக்கும் போதும் சில வேலைகளை செயல்படுத்தும் போதும் ஒற்றையாக உட்கார்ந்து ஒற்றை கொம்பன் யானையைப் போல பலமாக யோசித்து கொண்டு அந்த பலம் மூலமாக பல வேலைகளை கச்சிதமாக முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால நினைச்சது நிறைவேறும். தள்ளி போன வேலைகள் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தவங்கள்ட்டேருந்து கிடைக்குங்க. கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் அதாவது தப்பாக எடுத்துப்பாங்களா, அந்த யோசனைலாம் இன்றைக்கி தேவையே இல்லை. தைரியமாக எதை கேட்கணுமோ கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. பழைய சொந்த பந்தங்களும் இன்றைக்கி வந்து பேசிட்டு போவாங்க. அதே மாதிரி பெரிய பொறுப்புகளும் இன்றைக்கி தேடி வருங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு பரிசு, பாராட்டு அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரி தனிப்பட்ட வகையில் உங்களை கூப்பிட்டு பேசுவார். அதிலே மற்றவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபார ரகசியங்கள் வெளியில் போகாமல் பார்த்துக்கணும். வேலையாட்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. நம்ம அளவுக்கு இவங்க உழைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, நினைவில் வைத்து கனவில் காண்பதல்ல நட்பு, மனதில் வைத்து மடியும் வரை தொடர்வது தான் நட்பு. ஆமாங்க, நட்புக்காக நீங்கள் எதையும் செய்வீங்க, நண்பர்களுக்காக எந்த ஒரு உதவியும் செய்ய தயாராக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கத்தினராக நண்பர்கள் எப்பொழுதும் இருப்பாங்க. ஒரு நல்லதோ அல்லதோ எதுவாக இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தான் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுவீங்க, அவங்கள்ட்ட தான் நீங்கள் எப்பொழுதும் ஆலோசனைகள்லாம் கேட்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நண்பர்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நண்பர்களுக்கு ஏதேனும் ஒன்றென்றால் ஓடிப்போய் முதலுதவி செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் வரும், ஆனால் வர்றது தான் தெரியுது, எங்கே போகுதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே நேரத்தில் புதன் வக்ரமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க, உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு, ஆனால் அஷ்டமாதிபதி லாபாதிபதி குருவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும், சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சிலருக்கு வெளி மாநிலத்தில் கூட வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட்டுத்தொழில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ இருக்கிற கிரக அமைப்புகள் பிரகாரம் பார்க்கும்பொழுது புது பங்குதாரர்கள் அதெல்லாம் அவங்க அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி அதிகமான லாபம் கிடைக்குங்க. கடையை மாற்றுறது, ஆஃபீஸ் மாற்றி அமைக்கிறது, அதுக்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக இறங்குவீங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். அவங்களுடைய ஆசீர்வாதமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. அந்த பட்ஜெட்டு எவ்வளோன்னு இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இன்றைய தினம் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, ஆனால் அவங்களால செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. மதியம் 2:30 மணிக்கு பிறகு சாந்தமாயிடுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, விமர்சனங்களை தாண்டி வேண்டியதை செய், வெற்றி நிச்சயம். ஆமாங்க, நாம் எதை செய்ய போனாலும் உடனே ஒரு குறுக்கீடு வரும், ஒரு விமர்சனம் வரும், அது சம்பந்தமாக ஒரு வதந்தி வரும். இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாதுங்க. நல்லது செய்ய போனாலும் சரி, மற்றது செய்ய போனாலும் சரி, உடனே அது 4 பேர் இதுக்குன்னே ஒரு 4 பேர் இருந்துட்டுருப்பாங்க. நம்மளை குறை சொல்கிறது, உன்னாலாம் அதெல்லாம் முடியாது, உனக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியல, இதெல்லாம் சொல்லிகிட்டே தாங்க உட்காந்துருப்பாங்க. சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்கட்டும், நாம் சொந்தமாக யோசித்து ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற சிந்தனையோடு எங்கும் எப்பொழுதும் தொடங்கியதை முடிக்காமல் விடாமல் எங்கும் எப்போதும் வெற்றி நடை போடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 2:28 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:28 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினம் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. காரம் உப்பை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பண விஷயத்திலையும் கொஞ்சம் கராராக நடந்துங்க. அடுத்தவங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. சில விஷயங்களை நீங்களே நேரடியாக போய் பேசுகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கி யாரோடைய ஈகோலாம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். யாருக்கும் கடன் தர வேண்டாம். உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதை கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், அது பெருசாகாமல் பார்த்துங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, நம்மிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்கி விடுவார்கள். ஆமாங்க, நல்ல நட்பாக நம்மக்கிட்ட தாயா பிள்ளையாக பழகின்றிருப்பாங்க. திடீர்னு சிலர்லாம் சுயநலத்தோடு நம்மக்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர் அப்படி இவர் இப்படி அங்கே இருந்தார் இங்கே இருந்தாருன்னு எதையோ நம்மளை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அதனால தாங்க யாருக்கிட்டையுமே இப்போ நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறதே இல்லைங்க. நாம் வெள்ளேந்தியாக வெளிப்படையாக நம்ம பேச பேச நம்மளை ஒரு ஏமாளி கோமாளின்னே நினச்சிக்கிறாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் அளந்தே பேசுவோம், அளவோடு பேசுவோம், அளவோடு பழகுவோங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் சந்திரன் தீவிரமாக பார்த்துட்டுருக்காரு, நேரடியாக பார்த்துட்டுருக்காரு. மனசுக்குள்ளார சின்ன சின்ன எண்ணங்கள், சின்ன சின்ன தடுமாற்றங்கள், அதே நேரத்தில் அந்த தடுமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு ஒரு தீர்வு கிடைக்கிறது, ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுன்னு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். வீடுமனை விற்கிறது வாங்கிறது லாபகரமாக இருக்கும். இன்றைக்கி கூட நீங்கள் ஏதாவது சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் அந்த செவ்வாயை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால தாய் பத்திரமெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார், உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சின்ன சின்னதாக செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஆனால் பங்குதாரர்களோட சின்ன சின்ன மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பங்குதாரர்களை அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு, உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரன் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, திட்டங்களை தீட்டும் போது பெரிது பெரிதாக யோசி, அதை செயல்படுத்தும் பொழுது சிறிது சிறிதாக யோசி. ஆமாங்க, நாம் ஒரு வேலையை தொடங்குகிறோம் அல்லது பிரம்மாண்டமாக ஒரு லட்சியத்தை நாம் அடையணும் அப்படிங்கக்குள்ள பெருசாக யோசிக்கிறது நல்லது, பெருசாக நாம் திட்டமிடுறது நல்லது. அதே நேரத்தில் அதை செயல்படுத்தும் பொழுது நாம் ரொம்ப சிக்கனமாக அதை செயல்படுத்தணும். அதில் ரொம்ப பெருசாக நாம் யோசித்தோம்னா அது செயல்படுத்த முடியாமல் அல்லது செலவில் போய் விட்டுடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பெரிதாக யோசித்து சிறிது சிறிதாக அதை முடித்து காட்டுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுங்க. சிலர் அன்னைக்கு நீங்கள் திடீர்னு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் பார்க்கணும் பேசணும்னு வச்சுருந்தவங்க அவங்க கூட இன்றைக்கி அறிமுகம் ஆகிறதுக்கு, அதாவது சடனாக அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. தீர்க்க முடியாத சில தலைவலிகள் எல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். அதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சகோதரங்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கு அது மாறும். பாகப்பிரிவினை எதுவாக இருந்தாலும் அது நல்ல விதத்தில் முடியும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம், இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம், இதெல்லாம் அடிமனசில் கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் மறைஞ்சிருக்கிறதுனால அப்பப்போ உடம்பு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. அப்பப்போ கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாம் இருக்கும். சத்தான உணவு வகைகள், புரோட்டீன் இருக்கிற உணவு வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க.
மற்றபடி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், வியாபாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிரிப்பதற்கு மட்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அழுவதற்கு நம்மை சுற்றி இருப்பவர்களே கற்றுக் கொடுத்து விடுவார்கள். ஆமாங்க, சிரிக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எத்தனையோ கஷ்டம் அடிமனசில் இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு துக்கமெல்லாம் தொண்டையை அடைக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் அடக்கி வைத்து கொண்டு, அதையெல்லாம் அடிமனதிலே புதைத்து வைத்து கொண்டு புன்னகை பூத்து கொண்டிருப்பவர்கள், பூக்களைப் போல சிரித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாணம், இது சம்பந்தமாக ஒரு சின்ன கவலை மனசுக்குள்ளார எட்டி பார்க்கும். இந்த போட்டி உலகத்தில் அவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாமே வருங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவாங்கங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் சரியாக முடிய மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம் இருக்குங்க. பெரியவங்களை வச்சு பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் காரம், உப்பு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பாட்டில் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. நேரம் தவறி சாப்பிட்றது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஏன்னா கண்டகச்சனி அப்படின்னாலே கொஞ்சம் குழப்பி விட்டுருவார், மனசையும் குழப்புவார், வயிற்றையும் குழப்புவார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி பல வேலைகள் நல்ல விதத்தில் முடியும். எதிர்பார்த்து இருந்ததெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பொறுப்புகள், பதவிகள் இதெல்லாம் தேடி வரும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க அவங்க அறிமுகம் கூட இன்றைக்கி கிடைக்கும். ஆனால் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கிற வேலையில் இருக்கலாமா, இந்த வேலையை விட்டுடலாமா, வேறு வேலை தேடலாமா, இங்கேயே பல வருஷம் இருந்துட்டோம், எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது. ஆனால் வேலையாட்களால் சின்ன சின்ன குழப்பம் எல்லாம் வரும். அதனால் வேலையாட்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கராராக நடந்துக்கிறதாங்க ரொம்ப நல்லது. பிள்ளைகளால் இன்னைக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் மதியம் 2:30 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் வேலை சுமை இருந்தாலும் மாலையில் நல்ல செய்திகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சிறகுகள் நனைந்தால் மேற்கொண்டு பறக்கவே முடியாது. ஆனால் எந்த பறவையும் வானத்திடம் மழை வேண்டாம் என்று சொல்வதில்லை. அதுபோல போராட்டம்தான் வாழ்க்கை. ஆனால் போராட்டமே வேண்டாம் என்று நாம் கடவுளிடம் கேட்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த போராட்டம் வந்தாலும், இழப்பு வந்தாலும், எத்தனையோ இடர்பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தி கொள்ளாமல் மேலே மேலே முன்னேறி கடின உழைப்பால் தன்னுடைய லட்சியங்களை நிறைவேற்றி கொள்வதில் வல்லவர்கள், தன்னுடைய இலக்குகளை அடைவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. வாங்கிக்கிட்டு ஏமாத்தினாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்டேருந்து பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வாங்கும்போது என்ன மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் நாம் கொடுத்த பிறகு அவங்க பின்னால் நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு பேர் தான் கலிகாலமாக உதவி செய்ய போய் நாம் மாட்டிக்கிறோமேன்னு சொல்லி சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக பிரம்மாண்டமாக நம்ம ஆரம்பிக்கலைன்னாலும் ஏதோ கையில் இருக்கிறத வச்சு சிக்கனமாக சிறுசாக ஒரு தொழிலை ஆரம்பிப்போம், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா பாதகாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார்.
இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள், உங்களை பற்றிய வதந்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து உத்தியோகத்தில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுணும். எல்லாருடைய கேள்விக்கு நாம் பதில் சொல்லணும், எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தணும், எல்லார்ட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. யார் வேணாலும் எதனாலும் நினச்சிட்டு போகட்டும், என் மனசுக்கு நான் வந்து சரியாக இருக்கேன், என் மனசாட்சிப்படி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தன் தவறை திருத்திக் கொள்ளவும் பிறருடைய திறமையை பாராட்டவும் துணிவிருந்தால் அவர்களே உண்மையானவர்கள், அவர்களே உண்மையான மனிதர்கள். ஆமாங்க, நீங்கள் உண்மையானவங்க. அதனால தான் நீங்கள் எப்பயுமே உரக்க பேசுவீங்க. யாராவது நீங்கள் இது தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் திருத்திப்பீங்க, அந்த தவறு நடக்காமல் பார்த்துப்பீங்க. அதே மாதிரி உங்கள் கண்ணு முன்னால் யாராவது திறமைசாலியாக இருந்தால் ஓடி போய் அவங்கள உற்சாகப்படுத்துவீங்க, பாராட்டுவீங்க. எல்லா வகையிலுமே அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்தும் கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லது நடந்தால் அதை நாவார பாராட்டவும், அல்லது நடந்தால் உடனே அதை தட்டி கேட்கும் தைரியசாலிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. யோகாதிபதியுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. துணிச்சலாக சில முடிவுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. வர வேண்டிய தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தர வேண்டியதையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. சுக்கிரனும் குருவும் மறைஞ்சு கிடந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தான் பூமிக்கு அதிபதியாக இருக்கிறார், நிலத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அதனால் சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகோதரங்களும் உங்களுக்கு உங்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்க, உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு இன்றைக்கி முடிவுக்கு வருவீங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்குது. அது ரிப்பேர் ஆகுது, இது பழுதாகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குன்னு சில நேரங்களில் அழுத்துக்கொள்வீங்க. உத்தியோகஸ்தானம் இன்னைக்கு ரொம்ப வலுவாக இருக்குதுங்க. அதனால் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மற்றவங்க மாதிரி இல்லாமல் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்ப்போம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே வந்து அலுவலகத்தில் வந்து தீவிரமாக நேரத்தை வீணடிக்காமல் வேலை பார்க்குறவங்க நீங்கள் தான். இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. அதனால்தான் சில வார்த்தைகள் அழுகையை தருகின்றன, சில வார்த்தைகள் ஆறுதலை தருகின்றன, சில வார்த்தைகள் ஆனந்தத்தை தருகின்றன. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அளந்து பேசுவீங்க. நம்ம வார்த்தை அவங்க மனசை காயப்படுத்திடக்கூடாது. நாம் பேசுகிற பேச்சு அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரணுமே தவிர அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்று எங்கும் எப்பொழுதும் நாவடக்கத்துடன் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகள், அது கற்றுக் கொடுத்த சில இழப்புகள், அது தந்த சில பாடங்கள், அனுபவங்கள்,
அதெல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. உறவினர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. குரு பகவானும் சுக்கிரனும் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறதுனால எல்லா வகையிலையுமே இன்றைக்கி ஒரு தேஜஸாக இருப்பீங்க. முகத்தில் சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள், வெளிமாநில தொடர்புள்ள நிறுவனங்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் வலுவாக இருக்கார். அதனால் திடீர் லாபம் இன்றைய தினத்தில் உண்டு. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது சில சலுகைகள் அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான பரிசீலனையில் உங்கள் பேரும் இன்னைக்கு இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமா நீங்கள் மணமகள் தேடுறீங்க. பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, என்னதான் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் 10 பேரில் 2 பேருக்கு உங்களை பற்றி தவறான எண்ணங்களே இருந்து கொண்டிருக்கும். ஆமாங்க, அதுதாங்க உண்மை. எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. சிலர்லாம் நம்மளை வேறு மாதிரி தான் பேசுவாங்க. உடனே அவங்கள போய் நம்ம சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் நல்லவங்க, அதனால் எல்லாரும் நல்லவங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த 2 பேர் வேறு மாதிரியானவங்க. அவங்க எல்லாரையுமே வேறு மாதிரியாக தான் யோசிப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், நாம் நம்ம கடமையை செய்வோம் என்று எங்கும் எப்போதும் தன் கடமையில் தீவிரமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவோ நடந்த சம்பவம் அதை இன்னைக்கு சுட்டி காட்டுவாங்க. இன்றைக்கி உங்களை மட்டம் தட்டுற மாதிரி பேசுவாங்க. உங்களை பற்றி தெரியாதா, நீங்கள் அப்போவே என்னை பற்றி அப்படி தானே பேசுனீங்க, அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் யாருன்னு, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அந்த காயப்படுத்தின சில காரியங்களை மட்டுமே இன்றைக்கி நினைவுபடுத்துவாங்க. உடனே நீங்கள் மேலேயும் கீழேலாம் குதிக்கக்கூடாது. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன அவமானங்கள் இதெல்லாம் படுத்துறதுக்குன்னே சிலர் பக்கத்தில் இருப்பாங்க. கொஞ்சம் பொறுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் மதியம் 2:28 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:28 கவனமாக இருக்கணுங்க. வியாபாரம், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி தராதீங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போட்டு சிக்கிக்காதீங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கவும், ராசிக்குள்ளேயே இருக்கிற சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகவும் மிளகால் ஆன உணவு இன்றைக்கி நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நம்முடைய இயல்பை தாண்டி எந்த ஒரு ஆடம்பரத்தாலும் நமக்கு மகிழ்ச்சியை தந்துவிட முடியாது. நம்முடைய மகிழ்ச்சியானது நம்முடைய மனதை பொறுத்து இருக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சியானது நம்முடைய இயல்பை பொறுத்து இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க பல கோடிக்கு சொந்தமான ஒரு பொருளை கொண்டு நீங்கள் எடுத்துக்க அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கவும் மாட்டீங்க, எடுத்துக்கவும் மாட்டீங்க. எனக்கு
எனக்கு தெரியுங்க நான் எப்போ எந்த பொருளை வாங்கிக்கணும்னு. எனக்கு எது சௌகரியமாக இருக்குங்கிறத நான் முடிவெடுக்கிறேங்க. என் மேலே எதையும் திணிக்காதீங்க, இலவசமாகவும் என்கிட்ட எதையும் கொண்டு வந்து தராதீங்கன்னு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், கவரிமான்களைப் போல கௌரவம் பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் முன்னை விட இப்போ கொஞ்சம் வருமானமும் வந்துட்டு தான் இருக்குது. வரலன்னெலாம் சொல்ல முடியாது. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால் சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். முன்னாடி சுமாராக படித்தாங்க, இப்போ கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி சொன்னால் கோவப்படுவாங்க, இப்போ சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு சின்ன சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. புதன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ உங்களை விட்டு பிரிஞ்சு வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடு அது மாதிரி பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல், பேங்க் லோனு அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளை இன்றைக்கி பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கிறார். அதனால் வியாபார விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். மதியம் 2:30 மணிக்கு பிறகுன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு தாங்க சிறப்பாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 2:30 மணிக்குள்ளார நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உங்களால் பறக்க முடியவில்லை என்றால் ஓடுங்கள், ஓட முடியவில்லை என்றால் நடந்தாவது செல்லுங்கள், நடந்து கூட செல்ல முடியவில்லை என்றால் ஊர்ந்து செல்லுங்கள். ஆனால் ஒருபோதும் இயங்காமல் இருக்காதீர்கள், நகர்ந்து கொண்டே இருங்கள். ஆமாங்க, இயங்குவது, வேலை பார்ப்பது, ஓடிக்கிட்டே இருக்கிறது, உழைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சும்மா இரு, ஓய்விடு, ஒரு 2 நாளைக்கு எந்த வேலையும் பார்க்காத இப்படி சொன்னால் தான் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க. அது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள், வருங்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதேமாரி இன்றைய தினத்தில் மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி துணிஞ்சு பேசலாம், உங்களுக்கு சாதகமாக அது முடியுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. கேது சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள், இழப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் கொஞ்சம் வரும். ஏன்னா இந்த செவ்வாயை சனி பகவான் பார்க்குறதுனால பழசெல்லாம் அதாவது பேசுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பூமி, சொத்து சம்பந்தப்பட்டது வாங்கிறது, விற்கிறது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகளுக்கும் நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.